ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு 3 சிந்துவெளி நாகரிகம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? சிந்துவெளி மக்கள் செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம் போன்ற உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 2, சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சேர்ந்தது? சிந்துவெளி நாகரிகம் உலோக காலத்தை சேர்ந்தது. கேள்வி 2க்கான பதில் ஆப்ஷன் டி கரெக்டு. கேள்வி 3, ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்களை அழைக்கப்பட காரணம்? பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதனால. 3க்கான பதில் ஆப்ஷன் டி. செகண்ட் ரோமன் கூற்றை காரணத்தோடு பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. 1, கூற்று அரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். கூற்று கரெக்டு தான். காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. இதுக்கான காரணமும் கரெக்டு தான். அப்போ 2க்கான பதில் கூற்று காரணமும் இரண்டும் சரி. அடுத்து 2வது, அரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது. கூற்று கரெக்டு தான். காரணம் அரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. இதுக்கான காரணமும் கரெக்டு தான். அப்போ 2க்கான பதில் கூற்று காரணமும் இரண்டும் சரி. 3, கூற்று அரப்பா மக்களுடைய பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. இதுக்கான காரணம் கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. இது தவறு. அப்போது இதுக்கான பதில் கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் தவறானது. அடுத்து 4, கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அது தவறு. அவங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். அதனால் இது தவறு. சரியானது மட்டும்தானே கேட்டிருக்காங்க. 2வது, வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்கள் கட்டப்பட்டது. இது கரெக்டு தான். 3வது, கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டது. இது தவறு. ஏன்னா இரும்பு பற்றின அறிவு அவங்களுக்கு கிடையாது. 4வது, பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார்கொண்டு பூசப்பட்டது. இதுவும் கரெக்டு. அடுத்து கீழ்காணும் கூற்று ஆராய்க பார்த்துடலாம். 5th கொஸ்டின். 1, நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை. இது கரெக்டு தான். 2வது, ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. இதுவும் கரெக்டு தான். 3வது, தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்குது. இதுவும் கரெக்டு தான். அப்போது இதுக்கான பதில் அனைத்துமே கரெக்டு. 4வது தான் ஆப்ஷன் 4 தான். அடுத்து கேள்வி 6, பொருந்தாததை வட்டமிடுக பார்த்துடலாம். காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள். மேலே இருக்கிறது எல்லாமே சிந்து சமூக மக்களுக்கு நல்லாவே தெரியும். குதிரைகளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதனால் இது பொருந்தாதது. கேள்வி 7, தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஏஎஸ்ஐ ஜான் மார்ஷல்ன்றது கரெக்டு தான். கோட்டையில் தானிய களஞ்சி இருக்கிறது கரெக்டு தான். லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் இருக்கிறது கரெக்டு தான். அப்போ தவறானது எது? அரப்பா நாகரிகம் காவிரி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. இது காவிரி ஆறு கிடையாதுல்ல, சிந்து ஆறு தான். அதனால தான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து கோடிட்டு எடுத்து நிரப்புக பார்த்துடலாம். 1, டேஷ் மிக பழமையான நாகரிகம். மெசபடோமியா மிக பழமையான நாகரிகம். 1க்கான பதில் மெசபடோமியா. கேள்வி 2, இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. யார் உதவியோட? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுடைய உதவியோடு தொடங்கப்பட்டது. 2க்கான பதில் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 3வது, டேஷ் தானியங்கள் சேகரித்து வைக்கப்பட்டது. என்ன தானியங்கள்? தானியம் சேகரிக்கிறதுக்கு தானிய களஞ்சியம் பயன்படுத்தப்பட்டது. 4, மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்குறாங்க. எதை உருவாக்குறாங்க? சமுதாயத்தை உருவாக்குறாங்க. அடுத்து 4th ராமன் சரியா தவற பார்த்துடலாம். 1, மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இது கரெக்டு தான். 2வது, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களுடைய பாதுகாப்புக்கும் பொறுப்பானது. இதுவும் கரெக்டு தான். 3, தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைக்கிறதுக்கு பயன்படுது. இதுவும் கரெக்டு தான். 4, முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. இது தவறு. ஏன்னா
இது வந்து சுமேரியர்கள் தான் உருவாக்குறாங்க. அந்த எழுத்து வடிவுக்கு யூனிஃபார்ம் அப்படின்னு பேர் இல்லையா? அடுத்து 5th ரோமன் பொறுத்துக பார்த்துடலாம். 1 மொஹஞ்சதரோ இறந்தோர் மேடு. 2வது வெண்கலம் அப்படிங்கிறது உலோக கலவை. 3வது கோட்டை அப்படிங்கிறது மேடான பகுதி. 4வது கார்னிலியன் அப்படிங்கிறது சிவப்பு மணிக்கல். சிந்துவெளி நாகரிகத்தில் ஓரிரு வார்த்தைகளில் விடையலில் கேள்வி 1 உலோகங்களின் பயன்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. உலோகங்களால் நமக்கு என்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்கள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுது. 2வது பாயிண்ட்டு இரும்பு பாலங்கள் கட்டுறதுக்கும் வீடுகள் கட்டுறதுக்கும் பயன்படுது. அடுத்து தாமிரம் மின்சார கம்பிகள் தயாரிக்க பயன்படுது. பாதரசம் வெப்பமானிகளில் பயன்படுது. கேள்வி 2 நாம் உண்ணும் உணவு பச்சையான உணவு, வேக வைத்த உணவு அப்படின்னு 2 வகை எப்படி நம்ம வேறுபடுத்துறது அப்படின்னு பார்த்துடலாம். வேக வைத்த உணவில் வந்து என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா காய்கறிகள், அசைவ உணவுகள், தானியங்கள். பச்சையான உணவில் பழங்கள் சாப்பிட்லாம் பச்சையாக. அதே மாதிரி விதைகள் சாப்பிட்லாம். என்னெல்லாம் விதைகள் சாப்பிட்லாம்? வேர்க்கடலை, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சாப்பிட்லாம். அடுத்து கேள்வி 3 மிருகங்களை, விலங்குகளை வழிபடுறோமா நம்ம அப்படின் பொழுது ஆமாம் வழிபடுறோம். என்னெல்லாம் வழிபடுறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பசுவை வழிபடுவோம், வேப்ப மரம், அரச மரம், வில்வ மரத்தை வழிபடுவோம். கேள்வி 4 ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தண்ணி இருக்கிறதுனால வசதியான ஒரு வாழ்க்கை அமைறதுனால நம்ம வந்து ஆற்றங்கரைகளை நாகரிக தொட்டில்கள் அப்படின்னு சொல்கிறோம். கேள்வி 5 ஒரு பொம்மை நகர்வதாலேயே அது நவீன கால பொம்மைகள் ஆகாது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நவீன கால பொம்மைகள் அப்படின்னும் பொழுது சக்கரங்களை வச்சு நம்ம வந்து டெக்னாலஜியை கொண்டு நம்ம பயன்படுத்துறது. அடுத்து கேள்வி 6 நீ ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னும் பொழுது பழைய தொல்பொருட்களை ஆய்வு செய்வேன், தமிழகத்தின் தொன்மையான நகரங்களை ஆய்வு செய்வேன், அதை உலகுக்கு வெளிக்கொண்டு வருவேன். 7வது கேள்வி இந்தியாவின் எல்லைக்குட்பட்ட நாகரிகங்கள் எது அப்படின்னும் பொழுது ராஜஸ்தான், காலிபங்கனில் இருக்கிற ராஜஸ்தான், குஜராத்தில் இருக்கிற லோத்தல், இது 2மே. அடுத்து கேள்வி 8 சிந்துவெளி நாகரிகத்தின் எது உன்னை கவர்ந்தது அப்படின்னும் பொழுது திட்டமிடப்பட்ட நகரம், வடிகால் அமைப்பு, சுட்ட செங்கற்களாலான வீடுகள், சாலைகள், கழிவுநீர் பாதைகள் இது எல்லாமே. கேள்வி 9 தற்காலத்தில் பொருட்களின் நிறைய அளக்க என்ன கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது எடை கற்களை கொண்டு தராசு, மின்னணு சராசு இதெல்லாம் இருக்கு. 7th ரோமன் கீழ்காண வினாக்களுக்கு விடையளி. 1 புதைந்த கட்டிடங்களை கண்டுபிடிக்க தற்போது எந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 134 இருக்கு. அந்த 3rd பாயிண்ட் இருக்குல்ல, வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். இது வரைக்கும் கேள்வி 1க்கான பதில். கேள்வி 2 சிந்துவெளி நாகரிகம் வெண்கல கால நாகரிகம் என ஏன் அழைக்கப்படுகிறது? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 134 இருக்கு. வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம். இது வரைக்கும் கேள்வி 2க்கான பதில். கேள்வி 3 சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம், காரணம் கூறுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 135 இருக்கு. நகர நாகரிகம் தலைப்பு இருக்குல்ல, ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். அதற்கான காரணங்கள் சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம். இது வரைக்கும் கேள்வி 3க்கான பதில். கேள்வி 4 கழிவுநீர் வடிகால் அமைப்பின் சிறப்பை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 137 இருக்கு. கழிவுநீர் அமைப்பு தலைப்பு இருக்குல்ல, இங்கிருந்து ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தது. வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மேன் சரிவை கொண்டிருந்தது. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன.
வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. இது வரைக்கும் கேள்வி 4க்கான பதில். கேள்வி 5, பெருங்குளம் பற்றி உனக்கு தெரிந்தவற்றை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 137 இருக்கு. இந்த பெருங்குளமானது 4 அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம். இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. நீர் கசியாத கட்டுமானத்திற்காக மிக பழமையான சான்று. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, இந்த குளத்தில் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது. அடுத்த பாயிண்ட்டு, வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் உள்ளன. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டது. இதுவரைக்கும் கேள்வி 5க்கான பதில். கேள்வி 6, சிந்துவெளி மக்கள் வெளிநாட்டினருடன் வணிகத்தில் ஈடுபட்டனர் என்பதை நீ எவ்வாறு அறிந்து கொள்கிறாய்? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 138 இருக்கு. மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருந்தது. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்தமை இது உறுதி செய்கிறது. இதுவரைக்கும் கேள்வி 6க்கான பதில். அடுத்து உயர் சிந்தனை வினா. விளக்கு கம்பங்கள். இதுக்கான உதாரணம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் விளக்கு கம்பங்களை பற்றி கேட்டிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் ஒவ்வொரு வீடு மற்றும் தெருக்களிலும் விளக்கு கம்பங்கள் இருந்தது. இன்றைய காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, கிராம பகுதிகளில் இன்னும் கூட ஒரு சில இடங்களில் விளக்குகள், கம்பங்கள் இதெல்லாமே இல்லை. கேள்வி 2, சுட்ட செங்கற்களை பற்றி பார்க்குறோம். சிந்துவெளி நாகரிகத்தில் அனைத்து வீடுகளிலும் சுட்ட செங்கற்களை கொண்டு கட்டப்பட்டிருந்தது. தற்காலத்தில் குடிசை வீடுகள் அதிகமாக இருக்குது ஒரு சில இடங்களில். 3வது, நிலத்தடி வடிகால் அமைப்பு. சிந்துவெளி நாகரிகத்தில் அனைத்து வீடுகள்லையுமே கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்துச்சு. தற்காலத்தில் நிலத்தடி கழிவுநீர் எல்லா இடங்கள்லையுமே கிடையாது. 4வது, எடைகள் மற்றும் அளவீடு பற்றி பார்க்கலாம். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் பயன்படுத்தப்பட்டது. தற்காலத்தில் எடைக்கற்கள் கூடிய தராசுகள், மின்னணு எடை உள்ளது. கப்பல் கட்டும் தளம். லோத்தல்ல கப்பல் கட்டும் தளம் இருக்குது. தற்காலத்தில் பல துறைமுகங்களில் காணப்படுது. இது கேள்வி 1க்கான பதில். உயர் சிந்தனையில் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஆன்சரும் கொடுத்துருக்கோம். கேள்வி 2, வேளாண்மை சிந்துவெளி மக்களுடைய தொழில்களை 1. இது எப்படி நீ நிரூபிப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேளாண்மை சிந்துவெளி மக்களுடைய தொழில்களில் 1. இதுக்கான உதாரணம் என்ன அப்படின்னா, ஹரப்பால கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம். அடுத்து கேள்வி 3, மண்பாண்டங்கள், அதன் உடைந்த துண்டுகள் சிந்துவெளி பகுதிகளில் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிந்துவெளி மக்கள் முதல் தொழில்களில் 1 பானை செய்கிறது. இவங்க மண்பாண்டங்கள், சக்கரங்களை வச்சு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்ச மண்பாண்டங்கள் நேர்த்தியாக சிவப்பு வண்ணத்தில் இருந்திருக்கு, வண்ணமிட்டு இருந்தது. 4வது, லோத்தல் கப்பல் கட்டல் தளத்தை பற்றி கேட்டிருக்காங்க. அந்த காலத்திலேயே ஹரப்பா நகரம் செழித்து இருந்தது அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரியுது. கேள்வி 5, ஹரப்பா நாகரிகத்தின் அழிவுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 143 இருக்குது. ஹரப்பா நாகரிகத்திற்கு என்ன நடந்தது அப்படின்னு இருக்குல்ல தலைப்பு. கிமு 1900வது ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. அதற்கு கீழ்கண்ட காரணங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. 2வது பாயிண்ட்டு சுற்றுச்சூழல் மாற்றம். 3வது பாயிண்ட்டு படையெடுப்பு. 4வது இயற்கை சீற்றங்கள். 5வது காலநிலை மாற்றம். 6வது காடுகள் அழிதல். 7வது தொற்றுநோய் தாக்குதல். இது வரைக்கும் கேள்வி 5க்கான பதில். இதோடு சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கிற உயர்சிந்தனை வினாக்கள் 5 வினாக்களும் அதுக்கான பதில்களும் பார்த்துருக்கோம். அடுத்து வினாடி வினா. 1, சிந்துவெளி மக்கள் ஆடை தயாரிக்க எதை பயன்படுத்தினர்? சிந்துவெளி மக்கள் ஆடை தயாரிக்க பருத்தி பயன்படுத்தினர். 1க்கான பதில் பருத்தி.
கேள்வி 2, முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிக நகரம் எது அப்படின்னா ஹரப்பா. 2க்கான பதில் ஹரப்பா. கேள்வி 3, சிந்துவெளி நாகரிகம் எங்கு இருந்தது? சிந்துவெளி நாகரிகம் சிந்து நதிக்கரையில் இருந்தது. 3க்கான பதில் சிந்து நதிக்கரை. கேள்வி 4, எந்த விலங்கு வண்டி இழுக்க பயன்பட்டது? காளை, எருது வண்டி இழுக்க பயன்பட்டது. 4க்கான பதில் காளை, எருது. 5, சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகம் தெரியாது? சிந்துவெளி மக்களுக்கு இரும்பு தெரியாது. 5க்கான பதில் இரும்பு. கேள்வி 6, பானை செய்வதற்கு எதை பயன்படுத்தினர்? பானை செய்வதற்கு சக்கரம் பயன்படுத்தினர். 6க்கான பதில் சக்கரம். கேள்வி 7, உலகின் 4 பழம்பெரும் நாகரிகங்களில் மிக பழமையானது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது மெசபடோமியா. அடுத்து கட்டக வினாக்கள் பார்த்துடலாம். சார்லஸ் மேசன் எதை பார்த்தார்? இதுக்கான பதில் செங்கல் திட்டுகளை பார்த்தார். 1க்கான பதில் செங்கல் திட்டுகள். 2வது பாக்ஸு, சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய பொருட்களுள் தற்போது நாம் எவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறோம்? ஏதாவது 3 தான் கேட்டிருக்காங்க. செங்கற்கள், அணிகலன்கள், சக்கரங்கள். அடுத்த பாக்ஸு, வேறு என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைத்துள்ளன? இதுக்கான பதில் சுடுமண், பொம்மை, மட்பாண்டம், வெண்கல சிலை. அடுத்த பாக்ஸு, சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத 3ஐ கூறுக. என்னெல்லாம் தெரியாது? இரும்பு, குதிரை, படைகள், இதெல்லாம் தெரியாது. அடுத்து, எந்த உலோகம் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது அப்படின்னா இரும்பு பற்றி அவங்களுக்கு தெரியாது. அடுத்த பாக்ஸு, உலகின் மிக பழமையான நாகரிகம் எது அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம். அடுத்த பாக்ஸ், முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாய் தான் பயன்படுத்துகிறாங்க. எதுக்காக அப்படின்னும் பொழுது வேட்டையாடுறதுக்காகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்காகவும் தான். அடுத்த பாக்ஸ், முதல்ல பருத்தி செடியை வளர்த்தவங்க யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிந்துவெளி மக்கள். எந்த நிறுவனம் புதைபொருள் ஆராய்ச்சிக்கு பொறுப்பானது கிடையாது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கான பதில் இந்திய தொல்லியல் துறை. அடுத்த பாக்ஸு, தமிழ்நாட்டில் ஏதேனும் ஆற்றங்கரை நாகரிகம் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்க்கும் பொழுது வைகை, கீழடி, அகழ்வாய்வு. அடுத்த பாக்ஸு, சிந்துவெளி நாகரிகம் பரவிய 2 இடங்கள் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது லோத்தல், கோலிபங்கன். அடுத்த பாக்ஸு, அடுத்து சிந்துவெளி நகரங்கள் குழந்தைகளுக்கான நகரங்கள் என நாம் கூற முடியுமா? கூறலாம். என்ன அப்படின்னா விளையாட்டு பொம்மைகள் கிடச்சிருக்கு, அதனால் நம்ம சொல்லலாம்.